ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமனசூனவே யற்கடாட்சைகலக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா மன்வீர்காள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். திருமாலை அறியார் திருமாலை அறியார் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. திருமாலை அப்படிங்கிற இப்போ சொல்ல போகிறதான இந்த பிரபந்தம் இருக்கே, சுவாமி தொண்டரடிப்படி ஆழ்வார் அருளிச்சது. இந்த பிரபந்தத்தை தெரிஞ்சிக்காதவன் திருமாலாகிய ஸ்ரீமன் நாராயணனை தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த வசனத்துக்கு அர்த்தம். அப்போது திருமாலைங்கிறது எவ்வளவு முக்கியமான பிரபந்தம் தெரியுமோ. ரொம்ப இளைய புன் கவிதையேலும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸில் தான் போட்டு வச்சுருக்கார் வார்த்தையை. ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வார்த்தைகளில் தான் எளிமையாக தான் பாடியிருக்கார். ஆனால் எம்பிராருக்கு இனியவாறேன்னார். பகவானுக்கு அவ்வளோ பிரீத்திகரமாக இருக்கும் இதை கேட்கச்சு. தேன் ஆறா காதில் பாயிடுதுன்னு பாடுறா இல்லையா, அதை மாதிரி பகவானுக்கு இனிய ஆறு. இது ஒரு ஆறு மாதிரி காதில் அப்படியே போக்கியமாக இருக்குமா, மதுரமான ஆறாக இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லி பூர்த்தி பண்ணுறார். அதுதான் பலஸ்ருதியே. பகவானுக்கு பரம போக்கியமாக இருக்கும் இந்த திருமாலைன்னா, அப்போ எது பகவானுக்கே போக்கியமோ அந்த பிரபந்தத்தினுடைய வியாக்கியானத்தில் அது முக்கியமாக எதை சொல்ல வராருன்னா திருநாம வைபவத்தை தான் சொல்லிட்டு வரார். ஆரம்ப அவதாரிகையிலேருந்தே போகுது. ரொம்ப விசேஷமாக சொல்லிட்டு வரார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளைங்க. அதுலேருந்து இப்போ அனுபவிக்க போகிறோம். நித்தியசூரிகளோடு ஒத்த பிராப்தி தமக்கு உண்டாயிருக்க அத்தை அறியாதே அனாதிகாலம் தேகமே ஆத்மா என்றும் சப்தாதி விஷயங்களே போக்கியம் என்றும் விரும்பி சம்சாரத்தில் கைகழிந்த ஆழ்வாரை பெரிய பெருமாள் தம்முடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளுக்கு வாச்சகமான திருநாம பிரபாவத்தை நிர்ஹேதுகமாக காட்டியருளக் கண்டு தாமும் அனுபவித்து அனுபவுக்ஷுக்களையும் அனுபவிப்பிக்கும் வல்லராய் பெரிய பெருமாளையும் உகப்பித்து தலைகட்டுகிறார். இந்த திருமாலை பிரபந்தம் மொத்தத்துக்கு முதல்ல ஒரு அவதாரியில் முதல் பங்கி ஆரம்பமே எப்படி இருக்கு பாருங்க. எல்லா ஜீவாத்மாக்களும் வைகுண்டத்தில் நித்திய சூரியர்களுக்கு சமமாக இருக்க வேண்டியிருக்க, ஆனால் அங்கே போய் வைகுண்டத்தில் போய் பகவானுக்கு நித்திய சூரியர்கள் எப்படி கைங்கரியம் பண்ணுறாலும் அப்படி பண்ண வேண்டி இருக்க, ஆனால் அதை இழந்து இங்கே சம்சாரியாக கிடக்கிறான். சம்சாரியாக இருந்துட்டு அனாதி காலமாக பிறக்கிறதும் சாகிறதும் இந்த சரீரமே நான் அப்படிங்கிற எண்ணத்தோடையே அகங்கார மமகாரத்தினாலேயே மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு பிறக்கிறான் சாகிறான். இல்லை சொர்க்கம் நரகம் போன்றவர்களுக்கு போகிறான், திருப்பி பிறக்கிறான் சாகிறான். இப்படியே இருக்கான். இந்த சப்தாதி விஷயங்களாக உலகத்தில் கிடைக்கக்கூடிய உலக விஷய சுகங்கள் அதுவே பரம போக்கியம் நினச்சிட்டு சம்சாரத்தையே கிடக்கிறான். இதை மாதிரி தான் ஆழ்வார்களும் இருந்தார்கள் அப்படின்னே இங்கே பெரியவாச்சான் பிள்ளை நம்பிள்ளை போன்றவெல்லாம் வியாக்கியானங்களை போது சொல்லுவாள். அது எதுக்குடான்னா நமக்கு நம்பிக்கை வரத்துக்காக, நமக்கு இதில் ஒரு திட சிரத்தை வரத்துக்காக. அவள் நித்திய சூரியர்களோட அவதார புருஷர்கள், அவனும் நித்திய சம்சாரி இல்லை இருந்த போதிலும். ஆனால் அவளை ஏன் இப்படி வியாக்கியானங்களில் காட்டுறா அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளை மாதிரி ஒருத்தர் இருந்தால் அவர் கரையேறிட்டாரே, அப்போ நம்மளும் சுலபமாக வைகுண்டம் போயிடலாம் போல இருக்கே, நமக்கு கூட கிடச்சிரும் போல இருக்கே அப்படின்னு ஒரு தைரியம் அதைரியத்தை விட்டு தைரியம் இவன் உள்ளே பிரவேசிக்க முடியும் வைஷ்ணவத்தில் அல்லது நாம சங்கீர்த்தனாதிகளில் ஈடுபட முடியும்ன்றதுனால இப்படி வியாக்கியாதாக்கள் இப்படி அருளி செய்கிறா. அப்படி இருக்கக்கூடியதான இந்த தொண்டடிப்படி ஆழ்வார பெரிய பெருமாள் என்ன பண்ணார்னா பரம கிருபையோட இந்த ஜீவன்கிட்ட, தொண்டடிப்படி ஆழ்வார்ன்ற இந்த ஜீவன்கிட்ட தன்னுடையதான ஸ்வரூபம் ரூபம் குணம் விபூதி ஐஸ்வர்யம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாச்சகமாக இருக்கக்கூடிய நாமங்கள் இருக்கு இல்லையா, சகஸ்நாமத்தில் வருது. பகவானுடைய ஸ்வரூபத்தை சொல்கிறது எது, எந்தெந்த நாமம், பகவானுடையதான ரூபத்தை சொல்லக்கூடிய நாமம், பகவானுடைய குணங்கள் அனந்த கல்யாண குணங்களை சொல்லக்கூடிய நாமம், பகவானுடைய விபூதி வைபவம் இருக்கே அதை சொல்லக்கூடிய நாமம். இதை மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் உரியதான நாமங்கள் இருக்கே, அது அத்தனையும் பகவான் காரணமே இல்லாத கருணையினால் காட்டி கொடுக்குறான். இப்போ எல்லாருக்குமே அதை காட்டி கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் பகவானுடைய நாமம் ஒன்று உண்டுங்கிறது தெரியுது, இருந்தும் அதை அலட்சியப்படுத்திட்டு அவாவா உலக விஷயத்தில் ஈடுபடுறா. ஆனால் பகவான் இவருக்கு காட்டி கொடுத்ததை பிடிச்சிருட்டார் இவர். அதுதான் அந்த விஷயம். அதில் காட்டி அருளை கண்டு தாமும் அனுபவித்து தான் அந்த நாமத்தில் பூர்ணமாக ஈடுபட்டு அதையே பரம போக்கியமாக அனுபவித்து
யார் யாரெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அனுபவக்ஷுக்களையும் அனுபவிப்பிக்கவும் வல்லராய். யார் யார் இதை போக்கியத்தை பரமபோக்கியமான ஒன்றத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கெல்லாம் பரமபோக்கியம் பகவானுடைய திருநாமம் தான் அப்படின்னும் அதை சங்கீர்த்தனம் பண்ணுறது தான் பரமபோக்கியம்னு அவளுக்கும் காட்டி கொடுத்தார். தானும் பகவான் காட்ட உணர்ந்தார். அதில் போக்கியத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவளுக்கும் காட்டி கொடுத்தார். அதோடு இல்லாத பெரிய பெருமாளையும் உகப்பித்து தலைகட்டுகிறார். பெரிய பெருமாளான ரங்கநாத பெருமாளையும் உகப்பித்து அவரே சந்தோஷப்படுத்தி இந்த பிரபந்தத்தை பூர்த்தி பண்ணுறார். அதை எம்பிராக்கு இனியவாரேன்னு பூர்த்தி பண்ணுறார் இல்லையா, அதை வச்சுன்னு நீங்கள் சொல்கிறார். ஆக பகவான் தானே வலிய ஒவ்வொரு ஜீவனுக்கும் நாம பிரபாவத்தை காட்டி கொடுக்கிறார். நீ உலகத்தில் எல்லாரும் நாமம் சொல்கிறவா உண்டு, பாகவதாலாம் உண்டு, அவள் நாமம் சொல்லிட்டு தான் இருக்கா. அவள் அது மாதிரி உபன்யாசம் பண்ணுறவாள்லாம் உபன்யாசங்களில் சொல்லிட்டு தான் இருக்கா. ஆனால் அதை கேட்குற பாக்கியமும் இல்லை, கேட்கறதுல லட்சியமும் இல்லை, அலட்சியமாக போயிடுறா. கேட்டுட்டு தெளிஞ்சுண்டு நாமத்தை சொல்கிறதுக்கு வரத்துக்கும் பாக்கியம் ஒன்றுமே அது இல்லாததுனால பல பேர் இழந்து போகிறா. இருந்தாலும் இதில் யார் ஸ்ரத்தை இருக்கோ, யார் பரமபோக்கியத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாளோ அவள் இந்த திருநாம சங்கீர்த்தனத்துடைய பிரபாவத்தை இழந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுனால இந்த திருமாலையை பாடினார். பகவானுக்கும் இது பரமபோக்கியமாக இருக்குன்றதுனால அப்பேற்பட்ட திருமாலை நமக்கு அருளி செய்தார் திருநாம சங்கீர்த்தன பிரபாவத்தோடையே அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை அவதாரிகளை ஆரம்பத்திலே சொல்றார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம், அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.